திருவெற்றியூர்ல எல்லையம்மன் கோயில் பீச் ரோட்ல அமைந்திருக்கு. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நானும் அப்பப்போ வந்து இந்த கோயில் கொண்டாதான் எனக்கு சிறப்பா இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாரும் பண்ணணும். இல்ல சக்தி வாய்ந்தா இல்ல இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரி அற்புதம் இருக்குங்க? நீங்க சொல்லுங்க. எனக்கு நல்லபடியா இருக்கு. வேணாம்னா சொல்லுவோம். அவர் ரொம்ப க்ளோஸ் இல்ல. நல்லபடியா இருக்கு கோயிலு. எல்லாரும் வரணும், எல்லாரும் கூப்பிடணும். ஓஹோன்னு வருவீங்க. இன்னைக்கு என்ன மாதிரி விசேஷம் பூஜை பண்ணுங்க? இன்னைக்கு துர்கா பூஜை. அங்காள புஷ்பாஞ்சலி பன்னீர் அபிஷேகம் முடிஞ்சு புஷ்பாஞ்சலி அம்மாக்கு நிறைவு பூஜை. சிறப்பு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு கடைசி வெள்ளிக்கிழமை வந்து புஷ்பாஞ்சலி பண்ணி நிறைவு பண்றோம். இல்ல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பறிக்கிறது, கல்யாணம் ஆகவங்க கல்யாணம் வந்து பிரம்மாண்டமா நடத்துறோம். எங்களால முடிஞ்சது நார்த் சென்னையில வந்து இது மாதிரி பிரம்மாண்டமா நடத்துறோம். எப்போதும் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. இது ரொம்ப விசேஷமான கோயில். 800 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கோயில் இருந்திருக்கு. அதை நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம். நடத்தும் போது அம்மா நடத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் கொடுக்குறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வர மக்களை கட்டி காப்பாற்றி நடத்துறாங்க. அமாவாசை சிறப்பு, மாதம் அமாவாசை வந்து படையல் போட்டு சிறப்பு அபிஷேகம் சிறப்பான ஒரு படையல் கொடுக்குறோம். அதுக்கும் 500 பேர் மக்கள் வராங்க. இரவு ராத்திரி தங்குறாங்க. ஊஞ்சல் உற்சவம் அடுத்து இரவு தங்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து பௌர்ணமி யாக பூஜை இருக்கு. அருள்வாக்கு அம்மா செவ்வாய் வெள்ளி அருள்வாக்கு செய்வன சூனியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு அருள்வாக்கு சொல்றேன். கிரகமும் மக்களுக்கு கிரகமும் விதி மட்டும்தான் ஜெயிக்குது. செய்வன சூனியம் யாருக்கும் ஜெயிக்கிறது இல்லை. 2000 பேஜ் சூளை அங்காள பரமேஸ்வரி கோயில எழுதுனேன். காளிகாம்பாள் கோயில் ட்ரஸ்டி மூலியமா எழுதினாங்க. அது வரைக்கும் அதை கட்டி காப்பாத்தின்னு வரேன். செய்வன சூனியம் எடுக்கிறேன் வைக்கிறேன்றதுலாம் கிடையாது. ஒரு எலும்பிச்சம்பழம் மட்டும் தான் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கூட எனக்கு கொடுத்தாரு. அதை வச்சு நீங்க பண்ணுங்க. அது நல்லபடியா நடக்குது. 18 வருஷமா நடக்குது, நல்லபடியா நடக்குது.